அண்ணா இந்த எக்ஸிபிஷனுக்கு எப்படிண்ணே போறது? அதோ இறங்குது பாரு. வெளி உனக்கு சேஞ்ச் தரணும்ல. அந்த பொண்ணு பின்னாடியே போங்க. எக்ஸிபிஷன் போறியா? அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்காங்களா அந்த பொண்ணா? இந்த பிரவுன் ஹேண்ட்பேக் வச்சிருக்கீங்களா அந்த பொண்ணா? ஆமாப்பா, அந்த பொண்ணு தான். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு தானே. ஹலோ, ஏன் இப்படி லூஸ் மாதிரி ஓடுற? சௌரியமா குடிராப்பா. ஏய் 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 நில்லு நில்லு. ஏய் இந்த மாமா அடிச்சியா? ஏறு ஏறு. ஆட்டோ ஆட்டோ. ஏய் ஆட்டோ நில்லு நில்லு. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. ஏய் என்னோட ஹலோ ஆட்டோ ஆட்டோ இங்க வாங்க. அந்த ரெண்டு ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. ஏறுங்க. சீக்கிரம் போயா. லெஃப்ட் ரைட். ஐயோ. ஐயோ ரைட் அப்ப போயா ஏய் ஏய் ஏன் நிறுத்திட்ட? இதுக்கு மேல சுத்த முடியாதுப்பா. அவன் எங்க எஸ்கேப் ஆயிட்டான். ரொம்ப டயர்டா இருக்கு. 450 ரூபா பணம் எடு ஆட்டோவுக்கு. 450 ரூபாவா? ஆமா. ஐயா என் பர்ஸ் முதல் ஆட்டோல போயிடுச்சு, பேக் ரெண்டாவது ஆட்டோல போயிடுச்சு. இனிமே அவங்கள புடிச்சாதான் காசு. அப்ப எனக்கு எப்படி பணம் கொடுக்க போற? கொடுத்துறேன் ஐயா. ஹலோ, பட்டினப்பாக்கத்துல இருந்து பாண்டி பஜார் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அந்த ஆட்டோக்காரனை பிடிக்க முடியல. 500 ரூபாய் கொடு. நீ 500 ரூபாவா? யோ நான் தான் ஆட்டோல ஏறவே இல்லையே. நீ ஏறலன்னா உன் பேக் ஏறிச்சுல. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? ஒரு 500 ரூபாய் தாங்களேன். எதுக்கு? 500 ரூபாய் கொடுத்து முதல்ல பேக் வாங்கிடுவோம். அப்புறம் உங்களுக்கு மொத்தமா 1500 ரூபாய் கொடுத்துறேன். என் மாமிட்ட இருந்து வாங்கி அவர் ஓஹோன்னு இருக்காரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. மாமா இது யாரு? மாமா என் தாய் மாமா. எப்படி மாமா இருக்கிறீங்க? பாப்பா மாப்பிள்ள வா. ஆமா ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? பித்து பிடிக்கதான் வச்சுட்டானுங்களே. நானும் புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? ஆமா உனக்கு பயந்தானே இங்க வந்தேன். மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? தெரியும், அந்த கேவலமான பிளாஷ்பேக் எல்லாம் தேவையில்ல. நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறேன். சரி அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. என்னடா கேட்ட? பணமா? ஆமா ஒரு 2000 ரூபாய் கொடு. போடா வேலையை பார்த்து போடா. ஏன்? சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு 2000 வேணுமா? 2000 என்ன மாமா சொல்ற? என்னன்னு ஒன்னா சொன்னீங்க. இருக்கிற ஜாமான் அள்ளிட்டு போய் அடுத்த சொல் நடத்துறதுக்கு வைக்கலாம அனாதையா உட்காந்துருக்கியா? 2000 வந்து கேக்குற. பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? சரி விடு. ஐயா ஆட்டோ ஐயா, உன் ஆர்சி புக் கொஞ்சம் தாயேன். எதுக்கு? உன் ஆர்சி புக் அடமானம் வச்சுதான் என் மாமா ஷோ நடத்தி சாயந்தரம் வர கலெக்ஷன்ல வட்டியோட உன் காசை திருப்பி கொடுத்துறேன். என்ன அது? ஆட்டோக்காரங்கிட்ட மீட்டர் போட்டுக்கிட்டு இருக்க? அவர் யாரு நினைச்சிருக்க நீ? கிரிகால ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்பிள்ள? பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரே ஐயோ அண்ணே, என்னன்னு இது திடீர்னு பீச பண்ணிக்கிட்டீங்களா? என் பொழப்பு என்னன்னு ஆகுறது? அங்க கேளு. ஏய் ஜெயிண்ட் வீல சுத்துறதோட நிறுத்திக்க. பணத்துக்காக என்ன சுத்த விடாத. இத வர்றா டேய், பாக்கியே இப்ப நீ செட்டில் பண்ணணும். அப்படி பண்ணல வீலையும் சுத்தாது, பொட்டியில இருந்து ஒருத்தர் இறங்க முடியாது. ஃபேமிலியோட வெடிய உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஐயா பொண்டாட்டிக்கு ஆபரேஷன், அதனாலதான் கொடுக்க முடியல. நீ ஆபரேஷன் பண்ணு இல்ல அபார்ஷன் பண்ணு, அது உன்னோட ஃபேமிலி மேட்ரு. நீ இன்னைக்கு பேலன்ஸ் செட்டில் பண்ணல, பப்ளிக்கா வச்சு நான் உனக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுருவேன். இந்தாங்க என் பணம். பணத்தை கொடுத்துட்டா சுவிட்ச போடுங்கடா. நான் கேட்டு கொடுக்க மாட்டேனா? இப்ப தரலாம். அண்டர்வாருக்குள்ள பணத்தை வச்சு மேல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். எவனுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் எப்ப ஆன் பண்ணணும் எனக்கு தெரியும்டா. இடத்தோட வாடகையும் வாங்கிக்கிறீங்க, ஜெயிண்ட் வீல் வாடகையும் வாங்கிக்கிறீங்க, கரண்ட் பில்லையும் கறந்துறீங்க, கலெக்ஷன் கொடுத்து வட்டி கொடுத்து வசூலும் பண்ணிக்கிறீங்க. இதை தாடா பெரிய மனுஷன்லாம் காலகாலமா பண்ணிட்டு இருக்கான். நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு 6 மாசமா ஆரம்பிச்சிருக்கேன். அது உன்னால தாங்க முடியலையா? அடாடாடா, கடல் கண்ணி புழைகிற கண்ணா வினான்னு பிக்கப் ஆகி கலெக்ஷன் அள்ளுது போல் இருக்கு. இவங்கதான் கடல் கண்ணியோட சிஸ்டர். பணம் அடுத்த வரை சேர்த்து வாங்கிக்கல, கொஞ்சம் செலவு வந்துடுச்சு. இப்ப நான் பணம் கேட்டேன் உங்ககிட்ட. நான் மத்தவங்க கிட்ட தான் ரொம்ப கராரா இருப்பேன். டோட்டலா உங்க டீமு கிட்ட நான் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்டா இருந்துக்குவேன். இல்ல சித்தப்பா? பாப்பா, நான் குழப்பற மாதிரி பேசினாலும் நான் என்ன பேச வர்றேன் அப்படிங்கிறது வெள்ளிக்கு நல்லா புரியும்.
அங்கன வாடிக்க பணத்தை கூறா இந்தாங்க. இந்தாமா இந்த பணத்தை வச்சு இத நல்லா டெக்கரேட் பண்ணி பிசினஸ பெரிய அளவு டெவலப் பண்ணுங்க அதெல்லாம் ஒண்ணு சார், 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 நீங்க கொடுங்க சார். முடியும். பணம் தனியா செலவாகுது சார். என்ன பாஸ் நீங்க எதுலயுமே கட்ட நீட்டா இருக்கு நீங்க கடலுக்கு நீ பார்த்த உடனே ஸ்லிப் ஆவீங்களே. டேய் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு உனக்கு அண்ணியா வரணுமா வேண்டாமா? எப்படி வெள்ளி? ஓ மேட்ரு இப்படி போகுதா? ஏய் எந்த சுவிட்ச ஆஃப் பண்ணும் எந்த சுவிட்ச ஆன் பண்ணு எனக்கு டேய் வாங்கின கடனுக்கு ஒழுங்கா வட்டி தர முடியல என்னடா போஸ் கொடுக்குற? எத்தனை எகிரிக்கும்? ஏன் அப்படி அவசரப்படுற? ஒரு 5000 ரூபா கொடு. என்னது சும்மா தர வேணாம், ஆட்டோடைய ஆர்ச்சி புக் வச்சுட்டு கொடு. ஆர்சி புக்கா? டேய் எந்த இழுச்சி வாங்கிட்டா கிடைச்சா? யார் ஆட்டை போட்டீங்க? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். புக்கை வச்சுக்கிட்டு காசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? நல்ல கூட்டாளி கிடைச்சான். இந்தாடா பணத்தை குடுறா. டேய் இத பத்திரமா வைடா. திரும்ப இதை அடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட பணங்க